இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சேலரி என்ட்ரி எப்படி டேலியில கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து எம்ப்ளாயிஸோட நேமையும் வந்து நம்ம எப்படி கால் சென்டர் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எம்ப்ளாயி நேம் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம F11ல இருக்கக்கூடிய கால் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ F11. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் கால் சென்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்க எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் காஸ்ட் சென்டர் அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படிங்கறதுல நம்ம எம்ப்ளாயிஸோட நேம் வந்து காஸ்ட் சென்டரா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராஜுன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அப்படின்னு சொல்லி ஒரு 3 எம்ப்ளாயிஸோட நேம் வந்து நம்ம காஸ்ட் சென்டர் மூலமா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் லெட்ஜர். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ஸ்கிரீனை நான் அப்படியே கண்ட்ரோலையும் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி பேயபிள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். ஸோ அண்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த என்ட்ரி இந்த ஸ்கிரீன் வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேங்க் தேவைப்படுது. ஸோ அதனால நான் பேங்க் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறதுல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர்ஸ் F7 அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெபிட் சைட் வந்து பாத்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற லெஜர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 1 லேக் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 லேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதுல வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ் நம்ம நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நேம் வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு 25,000 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அப்படிங்கிறவங்களுக்கு 25,000 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படிங்கிறவங்களுக்கு 25,000 கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25,000 கொடுக்குறேன். ஸோ நான் இந்த மாதிரி என்ன பண்றேன்னா எம்ப்ளாயிஸோட நேம் போட்டுட்டு அவங்களுக்கு சேலரியோட பிரேக்கப்புமே வந்து நான் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் அப்படியே சேவ் பண்ணிடலாம். ஸோ கிரெடிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி பேயபிள் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்லியா ஸோ இந்த ஸ்கிரீனை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர்ஸ் F5 பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெபிட் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி பேயபிள் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக். ஸோ கிரெடிட்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லெஜர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரீன் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலரி பேயபிள் அப்படிங்கிறத நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட ஜேர்னல் என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேலரி எக்ஸ்பென்சஸ் யார் யாருக்கு நம்ம போட்டிருக்கோம், எந்த எம்ப்ளாயிஸோட நேமுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட் சென்டர் எனபிள் பண்ணிடுவோம். ஸோ காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட்டுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதுல காஸ்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்டர் சமரி அப்படிங்கறதுல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எந்தெந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கறத வந்து நமக்கு தனியாவே ரிப்போர்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் பிரேக்அப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஓபன் பண்ணி
பார்த்துக்கலாம். ஸோ சேலரி எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரில் டவுன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர் பிரேக்கப். இதுல வந்து நம்ம சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் போட்டிருந்தோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரைமரி காஸ்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த நேம்ஸ் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் குரூப் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட நம்ம இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலியில வந்து சேலரி அப்படிங்கிற என்ட்ரியை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வித் அவங்களோட எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸும் நம்ம எனபிள் பண்ணி டேலியில வந்து நம்ம என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு பிபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 rupees மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.